ஓம் சாந்தி. இன்றைய முரளி 15 ஜூன் 2024. இனிய குழந்தைகளே, மாயாவை வெற்றி பெறுவதற்கு தவறு செய்வதை விட்டுவிடுங்கள். துக்கத்தை கொடுப்பதும் துக்கத்தை பெறுவதும் பெரிய தவறாக இருக்கிறது. அதை குழந்தைகள் நீங்கள் செய்யக்கூடாது. கேள்வி: குழந்தைகள் நம்மிடம் தந்தைக்கு என்ன ஒரு ஆசை இருக்கிறது? பதில்: எனது எல்லா குழந்தைகளும் எனக்கு சமமாக எவர் பியூர் ஆக வேண்டும் என்பது தந்தையின் ஆசை. தந்தை எப்போதும் வெண்மையாக இருக்கிறார். அவர் குழந்தைகளை கருப்பிலிருந்து வெண்மையாக மாற்ற வந்து இருக்கிறார். மாயா கருப்பாக ஆக்குகிறது, பாபா வெண்மையாக ஆக்குகிறார். லட்சுமி நாராயணர் வெண்மையாக இருந்தார்கள். அதனால் கருப்பான பதித்த மனிதர்கள் சென்று அவர்களுக்கு புகழ் பாடுகிறார்கள், தம்மை தாழ்வாக நினைக்கிறார்கள். இனிமையான குழந்தைகளே, வெண்மையாக சதோ பிரதானமாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என இப்போது தந்தையின் ஸ்ரீமத் கிடைக்கிறது. ஓம் சாந்தி. தந்தை என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? குழந்தைகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? தமோ பிரதானமாக மாறிவிட்ட நமது ஆத்மாக்களை இப்போது சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும் என்பது தந்தைக்கு தெரியும், குழந்தைகளுக்கும் தெரியும். அதை பொற்காலம் என்று சொல்கிறார்கள். தந்தை ஆத்மாக்களை பார்க்கிறார். நமது ஆத்மா கருப்பாகிவிட்டது என்ற எண்ணம் ஆத்மாவிற்கே வருகிறது. ஆத்மாவின் காரணத்தால் சரீரமும் கருப்பாகிவிட்டது. லட்சுமி நாராயணரின் கோவிலுக்கு போகிறார்கள். முன்னர் கொஞ்சம் கூட ஞானம் இருக்கவில்லை. இவர்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக வெண்மையாக இருக்கிறார்கள். நாமோ கருப்பு பூதமாக இருக்கிறோம் என பார்த்தார்கள். எனினும் ஞானம் இருக்கவில்லை. இப்போது லட்சுமி நாராயணரின் கோவிலுக்கு போனால் முதலில் நாம் இப்படி அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இருந்தோம். இப்போது கருப்பாக பதித்தமாக மாறிவிட்டோம் என்று புரிந்து கொள்வீர்கள். நாங்கள் கருப்பாக, விகாரியாக, பாவியாக இருக்கிறோம் என்று அவர்களின் முன்னால் சொல்கிறார்கள். திருமணம் செய்தால் முதலில் லட்சுமி நாராயணன் கோவிலுக்கு அழைத்து செல்கிறார்கள். முதலில் இருவரும் நிர்விகாரிகளாக இருந்தார்கள். பிறகு விகாரிகளாக ஆகிறார்கள். அப்போது நிர்விகாரி தேவர்களின் முன்னால் சென்று தம்மை விகாரி பதித்தர் என்று சொல்கிறார்கள். திருமணத்திற்கு முன்னர் அப்படி சொல்வது இல்லை. விகாரத்திற்கு செல்வதாலேயே கோவிலுக்கு சென்று அவர்களின் புகழை பாடுகிறார்கள். இந்த காலத்தில் லட்சுமி நாராயணரின் கோவிலில், சிவன் கோவிலில் திருமணங்கள் நடக்கின்றன. பதித்தம் ஆவதற்காக கங்கணம் கட்டுகிறார்கள். இப்போது நீங்கள் வெண்மையாக மாறுவதற்காக கங்கணம் கட்டுகிறீர்கள். அதனால் வெண்மையாக மாற்றும் சிவபாபாவை நினைவு செய்கிறீர்கள். இந்த ரதத்தின் புருவ மத்தியில் சிவபாபா இருக்கிறார். அவர் எவர் பியூராக இருக்கிறார் என்பதை அறிந்து இருக்கிறீர்கள். குழந்தைகளும் பியூராக, வெண்மையாக மாற வேண்டும் என்றே அவருக்கு ஆசை இருக்கிறது. என்னை மட்டும் நினைவு செய்தால் பியூராக ஆகிவிடுவீர்கள். ஆத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையும் குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். குழந்தைகள் நீங்களும் தந்தையை பார்த்து பார்த்து பவித்திரமாக மாற வேண்டும் என்பதை உணர்கிறீர்கள். பிறகு நாம் இப்படி லட்சுமி நாராயணனாக மாறுவோம். இந்த குறிக்கோளை குழந்தைகள் மிக கவனமாக நினைவில் வைக்க வேண்டும். அதற்காக தந்தையிடம் வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். பிறகு அங்கே சென்றவுடன் தமது வேலை வெட்டிகளில் மூழ்க வேண்டும் என்பது கிடையாது. இங்கே தந்தை நேரில் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மா புருவத்தின் நடுவே இருக்கிறது. அழியாத ஆத்மாவிற்கு இது ஆசனமாக இருக்கிறது. எந்த ஆத்மா எனது குழந்தையோ அது இந்த ஆசனத்தில் அமர்ந்து இருக்கிறது. ஆத்மா தானே சதோ பிரதானமாக இருந்தால் ஆசனமும் சதோ பிரதானமாக இருக்கும். இவை நல்லபடியாக புரிந்து கொள்ளும் விஷயங்கள். இப்படி லட்சுமி நாராயணராக மாறுவது ஒன்றும் சித்தி வீடு கிடையாது. நாம் இவர்களைப் போல் மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள். ஆத்மா பவித்திரமாக மாறிய பிறகே போகும். பிறகு தேவி தேவர் என்று சொல்வார்கள். நாம் அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஆகிறோம்.
எனினும் மாயா அப்படி இருக்கிறது. அது மறக்க வைக்கிறது. சிலர் இங்கே கேட்டுவிட்டு வெளியே போகிறார்கள். பிறகு மறந்து விடுகிறார்கள். அதனால் தன்னை பார்க்க வேண்டும். இந்த தேவர்களிடம் எவ்வளவு குணங்கள் இருக்கின்றனவோ அவற்றை நாம் ஸ்ரீமத்துப்படி நடந்து தாரணை செய்கிறோமோ என்பதை தந்தை நல்லபடியாக உறுதி செய்ய வைக்கிறார். சித்திரமும் முன்னால் இருக்கிறது. நாம் இப்படி ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். வேற யாரும் மனிதரிலிருந்து தேவராக மாற முடியாது. ஒரு தந்தையே அப்படி மாற்றுகிறார். மனிதரிலிருந்து தேவராக மாற்றினார் என்று பாடலும் இருக்கிறது. அதை உங்களிலும் நம்பர்வார் அறிந்து இருக்கிறீர்கள். இந்த விஷயங்களை பக்தர்கள் அறியவில்லை. எதுவரை பகவானுடைய ஸ்ரீமத்தை பெறவில்லையோ அதுவரை எதையும் புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகள், நீங்கள் இப்போது ஸ்ரீமத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நாம் சிவபாபாவின் சொற்படி தந்தையின் நினைவு செய்து இப்படி ஆகிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நல்லபடியாக புத்தியில் வையுங்கள். நினைவால்தான் பாவங்கள் பஸ்பமாகும். வேறு வழியில்லை. லட்சுமி நாராயணர் வெண்மையாக இருக்கிறார்கள். கோவிலில் கருப்பாக செய்து வைத்திருக்கிறார்கள். ரகுநாதர் கோவிலில் ராமரை கருப்பாக செய்து வைத்திருக்கிறார்கள். ஏன்? அது யாருக்கும் தெரியாது. விஷயம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இவர்கள் சதோ பிரதானமாக அழகாக இருந்தார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். பிரஜைகளும் சதோ பிரதானமாக மாறுகிறார்கள். எனினும் தண்டனை பெற்று ஆகிறார்கள். தண்டனை எவ்வளவு அதிகமோ அந்த அளவு பதவி குறைகிறது. முயற்சி செய்யவில்லை என்றால் பாவங்கள் அழிவது இல்லை. பதவி குறைந்து விடுகிறது. தந்தையோ தெளிவாக புரிய வைக்கிறார். வெண்மையாக மாறுவதற்கு நீங்கள் இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள். எனினும் மாயா பெரிய விரோதியாக இருக்கிறது. அது உங்களை கருப்பாக மாற்றியது. இப்போது வெண்மையாக மாற்றுபவர் வந்திருப்பதை பார்த்து மாயா எதிர்க்கிறது. நாடகப்படி அது அரை கல்பம் பாகத்தை நடிக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். மாயா அடிக்கடி முகத்தை திருப்பி வேறு பக்கம் அழைத்து செல்கிறது. பாபா, மாயா எங்களை அதிகமாக வாட்டி வதைக்கிறது என்று எழுதுகிறார்கள். இதுதான் யுத்தம் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் வெண்மையிலிருந்து கருப்பாகவும் கருப்பிலிருந்து வெண்மையாகவும் ஆகிறீர்கள். இது விளையாட்டு. யார் முழுமையாக 84 பிறவிகளை எடுத்திருப்பார்களோ அவர்களுக்கே புரிய வைக்கிறேன். அவர்களின் பாதம் பாரதத்தில்தான் படுகிறது. அதற்காக பாரதத்தில் எல்லோரும் 84 பிறவிகள் எடுப்பது இல்லை. 84 பிறவிகள் எடுக்கிறார்கள் என்பது கிடையாது. குழந்தைகள், உங்களுக்கு இந்த நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். நாம் இப்படி ஆக வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று நிச்சயம் தந்தை சொல்கிறார். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. குழந்தைகளே, இப்போது இப்படி தவறுகளை செய்யாதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். புத்தியோகத்தை ஒரு தந்தையிடம் வையுங்கள். நாங்கள் உங்களிடம் பலியாவோம் என்று நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீர்கள் பாபா. நீங்கள் வந்தால் நாங்கள் உங்கள் வழிபடி நடப்போம், பாவனமாக மாறி தேவர்கள் ஆவோம் என்று ஜென்மங்களாக நீங்கள் உறுதிமொழி கொடுத்து வந்தீர்கள். ஒருவேளை உங்கள் இணையர் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் முயற்சி செய்யுங்கள். இணையர் ஒத்துழைக்கவில்லை என்றால் ஜோடியாக ஆக மாட்டீர்கள். யார் எவ்வளவு நினைவு செய்து இருப்பார்களோ, தெய்வீக குணங்களை தாரணை செய்து இருப்பார்களோ அவர்களே ஜோடி ஆவார்கள். அப்படி பிரம்மா, சரஸ்வதி நன்றாக முயற்சி செய்து இருக்கிறார்கள். அதனால் ஜோடியாகிறார்கள். இவர்கள் மிக நன்றாக சேவை செய்கிறார்கள். நினைவில் இருக்கிறார்கள். இதுவும் குணந்தானே. கோபியரிலும் நல்லவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மாயாவின் கவர்ச்சி ஏற்படுவதை சிலர் தாமும் புரிந்து இருக்கிறார்கள். இந்த சங்கிலி முறிவதே இல்லை. அடிக்கடி பெயர் உருவில் சிக்க வைக்கிறது. பெயர் உருவில் சிக்காதீர்கள், என்னிடம் சிக்குங்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் எப்படி நிராகாரமாக இருக்கிறீர்களோ அப்படி நானும் நிராகாரமாக இருக்கிறேன். உங்களை எனக்கு சமமாக மாற்றுகிறேன். டீச்சர் தனக்கு சமமாக மாற்றுவார்தானே.
சர்ஜன் சர்ஜனாக மாற்றுவார். இவரோ எல்லையற்ற தந்தை. இவர் பெயர் பிரசித்தமாக இருக்கிறது. ஏ பதித்த பாவனரே, வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். பாபா வந்து எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று ஆத்மா சரீரத்தின் மூலமாக அழைக்கிறது. நம்மை எப்படி பாவனமாக மாற்றுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி வைரம் இருக்கிறது, அதிலும் கருப்பான கரை இருக்கிறது. இப்போது ஆத்மாவில் மற்ற உலோகங்கள் சேர்ந்து இருக்கின்றன. அவற்றை நீக்கி உண்மையான தங்கமாக மாற்றுகிறீர்கள். ஆத்மா மிகவும் தூய்மையாக மாற வேண்டும். உங்கள் குறிக்கோள் தெளிவாக இருக்கிறது. மற்ற சங்குகளில் இப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். இப்படி ஆக வேண்டும் என்பது உங்கள் உத்தேசமாக இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். நாடகப்படி நாம் அரைக்கல்பம் ராவணனின் சகவாசத்தில் விகாரிகள் ஆனோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்போது இப்படி ஆக வேண்டும். உங்களிடம் பேச்சும் இருக்கிறது. இதை வைத்து புரிய வைப்பது மிகவும் எளிது. இது திரிமூர்த்தி பிரம்மா மூலமாக ஸ்தாபனை. எனினும் பிரம்மா செய்வது இல்லை. அவர் பதித்தத்திலிருந்து பாவனமாக மாற்றுகிறார். இந்த பதித்தமானவர்களே பிறகு பாவனமாக மாறுகிறார்கள் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. படிப்பின் லட்சியம் உயர்ந்தது என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். பாடம் கற்பிக்க தந்தை வருகிறார். தந்தையிடமே ஞானம் இருக்கிறது. அவர் யாரிடமிருந்தும் படித்து இருக்கவில்லை. நாடகத்தின் திட்டப்படி அவரிடம் ஞானம் இருக்கிறது. இவரிடம் ஞானம் எங்கிருந்து வந்தது என்று கேட்க மாட்டார்கள். அவர் ஞானம் நிறைந்தவராகவே இருக்கிறார். அவரே உங்களை பதித்தத்தில் இருந்து பாவனமாக மாற்றுகிறார். மனிதர்கள் பாவனமாக மாறுவதற்கு கங்கை போன்ற இடங்களில் குளித்து கொண்டே இருக்கிறார்கள். கடலிலும் குளிக்கிறார்கள். பிறகு பூஜையும் செய்கிறார்கள். கடல் தேவன் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் நதிகள் பாய்கின்றன. அவை எப்போதும் இருக்கின்றன. அவை ஒருபோதும் அழிவது இல்லை. மற்றபடி முதலில் அவை ஆர்டரில் இருந்தது. வெள்ளம் போன்றவற்றின் பெயரே இருக்கவில்லை. மனிதர்கள் ஒருபோதும் மூழ்கவில்லை. அங்கே மனிதர்கள் மிக குறைவாக இருந்தார்கள். பின்னர் விருத்தியாகி கொண்டே போகிறார்கள். கலியுக கடைசி வரை எவ்வளவு மனிதர்களை பெறுகிறார்கள். அங்கே ஆயுளும் மிக நீளமாக இருந்தது. எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருந்திருப்பார்கள். பிறகு 2500 வருடங்களில் எவ்வளவு விருத்தி ஏற்படுகிறது. மரம் எவ்வளவு விரிவாக வளர்கிறது. முதலில் பாரதத்தில் நமது ராஜ்யம் மட்டுமே இருந்தது. நீங்கள் இப்படி சொல்வீர்கள், நாம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம் என்பது உங்களிலும் சிலரது நினைவில் இருக்கிறது. நாம் யோக பலமுடைய ஆன்மீக வீரர்கள். இதையும் மறந்து விடுகிறார்கள். நாம் மாயாவோடு யுத்தம் செய்பவர்கள். இப்போது இந்த ராஜஸ்தானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டு இருக்கிறது. எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு வெற்றி பெறுவீர்கள். இப்படி ஆக வேண்டும் என்பதே குறிக்கோளாக இருக்கிறது. இவர் மூலமாக பாபா நம்மை இந்த தேவர்களாக மாற்றுகிறார். அப்போது என்ன செய்ய வேண்டும்? தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இவர் புரோக்கராக இருக்கிறார். புரோக்கரின் உருவில் சத்குரு கிடைத்தார் என பாடல் இருக்கிறது. தந்தை இந்த சரீரத்தை பெறுவதால் இடையில் இவர் புரோக்கராக இருக்கிறார் தானே. பிறகு உங்களை சிவபாபாவோடு யோகம் செய்ய வைக்கிறார். மற்றபடி நிச்சயதார்த்தம் போன்ற பெயர்களை எடுக்காதீர்கள். சிவபாபா இவர் மூலம் நமது ஆத்மாக்களை பவித்திரமாக மாற்றுகிறார். குழந்தைகளே, தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். தந்தை இப்படி சொல்கிறார் என நீங்கள் தந்தையின் ஞானத்தை சொல்வீர்கள். இதையும் தந்தை நல்லபடியாக புரிய வைக்கிறார். இனி வரும் காலங்களில் பலருக்கு காட்சிகள் கிடைக்கும். பிறகு உள்ளம் உறுத்தி கொண்டே இருக்கும். இப்பொழுது நேரம் மிக குறைவாக இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். இந்த கண்களால் நீங்கள் விநாசத்தை பார்ப்பீர்கள். எப்போது ஒத்திகை நடக்குமோ அப்போது இப்படி விநாசம் நடக்கும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
இந்த கண்களாலும் அதிகமாக பார்ப்பீர்கள். பலருக்கு வைகுண்டத்தின் காட்சியும் கிடைக்கும். இவையெல்லாம் சீக்கிரமாய் நடந்து கொண்டே இருக்கும். ஞான மார்க்கத்தில் எல்லாம் உண்மையாக இருக்கின்றன. பக்தியில் எல்லாம் பொய்யாக இருக்கின்றன. காட்சி மட்டும் பார்க்கிறார்கள், எனினும் அப்படி ஆவது இல்லை. நீங்களோ அப்படி ஆகிறீர்கள். எதை காட்சியில் பார்த்தீர்களோ அதை பிறகு இந்த கண்களால் பார்ப்பீர்கள். விநாசத்தை பார்ப்பது ஒன்றும் சித்தி வீடு கிடையாது. அதை பற்றி கேட்காதீர்கள். பிறர் முன்னால் கொலை செய்வார்கள். 2 கைகளால் கரவொலி எழுகிறது. அவர்கள் தங்களுக்குள் சண்டை போட வேண்டும் என்று 2 சகோதரர்களையும் பிரித்து வைக்கிறார்கள். அதாவது நாடுகளையும். இப்படியும் நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. இதுவரை பிரிப்பதால் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஆயுதங்கள் விற்று கொண்டே இருக்கும். வருமானம் கிடைக்கிறது தானே. எனினும் கடைசியில் இதனால் வேலை நடக்காது. வீட்டில் அமர்ந்தபடியே வெடிகுண்டுகளை வீசி அழிப்பார்கள். அதில் மனிதர்களுக்கோ ஆயுதங்களுக்கோ அவசியம் இருக்காது. குழந்தைகளே, ஸ்தாபனை நிச்சயம் நடக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். யார் எந்த அளவு முயற்சி செய்வார்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவார்கள். இந்த காம கட்டாரியை வீசாதீர்கள் என்று அதிகமாக புரிய வைக்கிறார். காமத்தை வெற்றி பெற்று உலகை வெற்றி பெற வேண்டும். கடைசியில் யாருக்காவது நிச்சயம் அன்பு தைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங், நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. இந்த நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இதில்தான் முயற்சி செய்து தந்தையிடம் முழுமையாக அர்ப்பணமாக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். எந்தவித தவறும் செய்யக்கூடாது. ஒரு தந்தையின் வழிபடி நடக்க வேண்டும். 2. குறிக்கோளை முன்னால் வைத்து மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதானமாக பவித்திரமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உள்ளே என்ன கரை இருந்தாலும் அதை சோதனை செய்து அகற்ற வேண்டும். வரதானம். பிராமண வாழ்வில் ஒவ்வொரு நொடியிலும் சுகமய ஸ்திதியை அனுபவம் செய்யும் சம்பூர்ண பவித்திர ஆத்மா ஆகுக. பவித்திரத்தையே சுகம் சாந்தியின் தாய் என்று சொல்கிறார்கள். எந்த அப்பவித்திரமும் துக்கம் அசாந்தியை அனுபவம் செய்ய வைக்கும். பிராமண ஜீவன் என்றால் ஒவ்வொரு நொடியும் சுகமய ஸ்திதியில் இருக்க வேண்டும். துக்கமான காட்சியாக இருந்தாலும் எங்கே பவித்திரத்தின் சக்தி இருக்குமோ அங்கே துக்கம் அனுபவமாக முடியாது. பவித்திர ஆத்மாக்கள் மாஸ்டர் சுகத்தை கொடுப்பவர்களாக ஆகி துக்கத்தை ஆன்மீக சுகத்தின் வாயு மண்டலமாக மாற்றி விடுவார்கள். ஸ்லோகன். சாதனங்களை உபயோகம் செய்து கொண்டே சாதனாவை அதிகமாக்குவதே எல்லையற்ற வைராக்கிய உணர்வு. தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.